ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாத்துக்கும் திவ்யா கிரியேஷன்ஸ் குட் மார்னிங். எல்லாத்துக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சிவனோட அருள் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லோரும் விரதம் இருங்க, கண் முழிச்சு சிவனோட அருள், சிவராத்திரியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் கண் முழிச்சு சாமி நல்லா கும்பிடுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே எதுவுமே சாப்பிடாதீங்க. முடியாதவங்க சாப்பிட்ருங்க. என்ன சாப்பிடணுன்னா வாழைப்பழம், பால் இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்துக்காதீங்க. ரொம்பவே முடியலைங்கிறவங்க ஒரு நேரம் மட்டுமாவது சாப்பிட்டுட்டு 2 நேரம் விரதம் இருங்க, ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு காலையில் வரைக்கும் விரதம் இருங்க. காலையில் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி காலையில் இப்போ கண் முழிச்சு காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து தீபம் போட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு, சாமிக்கு சின்னதாக எளிமையாக ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நல்லபடியாக என்னோடய விரதமும் இந்த பூஜையும் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும்னு வேண்டிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஆனால் தூங்குறது இன்றைக்கி காலையில் முடிச்சிட்டிங்கல்ல, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தீபம் போடுற வரைக்கும் தூங்கக்கூடாது. இன்றைக்கி ஹோல் நைட் ஃபுல்லாகவே கண் முழிச்சு ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போய் அங்கே இருங்க. முடியாதவங்க வீட்டிலையே இருந்து 4 மண்டல பூஜை பண்ணுங்கள். எளிமையான நைவேத்தியங்கள் வச்சு 4 மண்டல பூஜை பண்ணுங்கள். 4 நேரமுமே நீங்கள் 4 வாட்டி 4 மண்டல பூஜை பண்ணும்போதும் உங்களால் முடிஞ்சது சின்னதாக ஒரு ஸ்லோகம் சொல்லி சின்னதாக உங்களால் முடிஞ்ச எளிமையான நைவேத்தியம் வச்சு வீட்டில் பண்ணுங்கள். முடியாதவங்க இல்லை நான் கோயிலுக்கே போய்க்கிறவங்கிறவங்க 4 மண்டல பூஜையை நல்லபடியாக கண் குளிர்ச்சியாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நாளைக்கு சாயங்காலம்